சென்னை அடையாறு ஆற்றில் வெள்ளம் தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது பற்றி அங்கிருந்து எமது செய்தியாளர் தங்கமணி தரும் தகவல்களை கேட்கலாம். தங்கமணி, நீங்க சொல்லுங்க, இப்ப அடையாறு ஆற்றில் என்ன வெள்ள நிலைமை எவ்வாறு உள்ளது, பாதிப்புகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், இதை பத்தி சொல்லுங்க. பிரவீன், செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படுகின்ற தண்ணீரானது அடையாறு வழியாக சென்றுதான் கடலில் கலக்கிறது. நேற்றைய நிலவரப்படி 29,000 கன அடி அளவிற்கு இந்த தண்ணீரானது செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்டது. அந்த தண்ணீர் அடையாறு வழியாக சென்றது. நாம் இப்போது அடையார் திருவிக்கா பாலம் அருகில் தான் இருக்கின்றோம். அடையார் எந்த அளவுக்கு அடையாறில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நேரடியாக கண்கூடாக பார்க்கலாம். அதாவது நேற்றைய நிலவரப்படி 29,000 அடியாக இருந்தது. நேற்று இந்த இடத்தில் தண்ணீரின் அளவு அதிக அளவில் இருந்தது, வேகம் அதிகமாக இருந்தது, தண்ணீரின் அளவும் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்று சற்று ஓரளவு ஒரு அடிக்கு தண்ணீர் அளவு குறைந்திருக்கிறது. 29,000 அடியிலிருந்து 17,000 அடியாக தண்ணீரின் வரத்தானது குறைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. நீங்கள் இந்த காட்சி பார்க்கலாம். அதாவது இந்த அடையாறு வழியாக இந்த தண்ணீர் செல்வதால் இந்த அடையாறு கரையோரம் இருக்கின்ற பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கின்ற வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் போன்ற இடங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அதன் அருகே இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் மூழ்கி இருக்கிறது. இந்த அடையாறு பகுதியும் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சைடில் பார்க்கலாம், கரையோரம் தண்ணீர் எந்த அளவுக்கு தேங்கி நிற்கிறது என்பதை பார்க்கலாம். அதாவது இன்னும் சற்று தண்ணீர் அதிகரித்தால் இந்த தண்ணீரானது அந்த கரைக்கு சென்றுவிடும், அதாவது வீடுகள் இருக்கின்ற பகுதிக்கு சென்றுவிடும். அந்த அளவுக்கு தண்ணீர் அளவானது இருக்கிறது. ஒரு கடல் போல காட்சியளிக்கிறது இந்த பகுதி. இந்த நிலையில் நேவி, ராணுவம் உள்ளிட்ட மற்றும் NDRF உள்ளிட்ட முப்படைகளும் களத்தில் இறங்கி இருக்கிறது. மேலும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் ரெஸ்கியூ நடந்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள், வீடுகளில் மாட்டிக்கொண்ட மக்களை மீட்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் இருக்கிறார்கள், அவடங்க பேசலாம். இந்த பகுதியில் இந்த அடையார் தண்ணீர்னால எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கு? இந்த அடையாறில் தண்ணி வருதால நந்தனம், தேனாம்பேட்டையில் இருக்கிற கணேசபுரன்ற பகுதியில் ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு. நேற்று 11 மணி அளவில் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே ஒரு 2:30 மணி வரைக்கும் ஃபுல்லாக நந்தனம் ஃபுல்லாக பிளாக் ஆகி போச்சு. ஃபுல்லாக ஒரு கார் முழுகி போச்சு. அதுக்கப்புறம் நந்தனம் ஃபுல்லாகி கணேசபுரன்ற பகுதியில் ஃபுல்லாக தண்ணி, அதாவது நடுவில் அந்த தேவர் சிலை ரோட்டில் தாண்டி உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்த உடனே அதில் இருக்கிற பகுதியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் அவங்கவுங்க உறவினர் வீட்டுகளுக்கெல்லாம் பூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக அந்த கட்டில் எல்லாமே நடைஞ்சி போச்சு. மறுபடியும் நாங்கள் எங்கள் உறவினர் வீட்டில் கோட்டூருக்கு வந்துவிட்டோம். கோட்டூருக்கு வரதான் எல்லா இடமும் பிளாக் ஆகி சத்யா ஸ்டுடியோ வழியாக நாங்கள் கோட்டூர் கார்டனில் வந்துட்டோம். கோட்டூர் கார்டனில் அங்கே உள்ளே வந்தால் அங்கேயும் ஹெவியாக ஏறி 2:30 மணி, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி இடங்களில் இவர் சொல்வது போல பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி கிடைக்கிறது. அதாவது இந்த கரையோரம் மட்டுமல்லாமல் கரையை தாண்டி வெளியே சென்றிருக்கிறது தண்ணீரானது. இங்கே இருக்கிறார் மற்றொரு பொதுமக்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். சொல்லுங்க. 1974 இதே வெள்ளம் வந்தது எம்ஜிஆர் பீரியட்ல, அது இதே மாதிரி சேதம். அப்போ 86, 2015 இந்த கேவிப்புக்காலே மொத்தம் 20,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ மெயின் ரோட்லேயே ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. 3 நாள் வெளியே வைக்கிறோம். இப்போ மல்லிப்பூர் கம்ப்ளீட் அவுட்டு, இந்த லாக்கு அது ஃபுல்லாக அவுட்டு, சாப்பாடு கிடையாது, சேஃப்டியான இடமும் கிடையாது. கரண்ட் கோயில் சைடு இந்த வெள்ள காவங்கிற ஊடகத்தை தண்ணி வெளியே வந்துச்சு. எது வீடு ஃபுல்லாக தண்ணி, எல்லா பொருளும் போயிடுச்சு. சாப்பிட இடம் கிடையாது, கரண்ட் கிடையாது. எல்லாம் நைட்டு தூக்கம் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக மல்லிப்பூ நகர், ராமசாமிக்கு தோட்டம், அடையாறு, கருப்பாங்கார்டனு, பத்மனா நகர், அருணாச்சலபுரம், இதெல்லாம் சேதம். ஒன்று உட்கார்றது கூட இடம் கிடையாது சார். இந்த வெள்ளமானது மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தவித்து வருகிறார்கள்.